ஜகாத்துல் ஃபித்ரா என்பது நோன்பு நோற்ற எல்லா மூமின்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையாகும். இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னமின் தமாமி ஸௌமி இஅதாஉ ஸகா. நோன்பு, ரமலான் மாத நோன்பு பரிபூர்ணம் அடைவது என்பது ஜகாத்துல் ஃபித்ராவை வழங்குவதிலே தான் தங்கி இருக்கிறது என்று சொன்னாங்க. எனவே நாங்கள் நோற்ற நோன்புகள் எல்லாம் முழுமையான நோன்புகளாக, அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்பட்ட நோன்புகளாக ஆக வேண்டும் என்றால் நாங்கள் அனைவரும் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டியது கட்டாயமாகும். எந்த அளவுக்கு என்றால், கமா அன்ன ஸலாத்த அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தமாமி ஸலாஹ். தொழுகை என்பது பரிபூர்ணமடைய வேண்டும் என்றால் நபி அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் ஸலவாத்து சொல்வது அவசியம். அதே போன்றுதான் நோன்பு, ரமலான் மாத நோன்பு பரிபூர்ணமடைய வேண்டும் என்றால் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரா கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் லிஅன்னஹு மன் ஸாம வலம் யுஅத்தி ஸகாத்த ஃபலா ஸௌம லஹு இதா தரகஹா முத்தஅம்மிதன். எவரொருவர் நோன்பு நோற்றுவிட்டு வேண்டுமென்றே ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்காமல் தவிர்த்து கொள்கின்றாரோ அவருக்கு நோன்பே கிடையாது என்பதாகவும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நோன்பு நோற்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அந்த நோன்பினுடைய இறுதியிலே ஃபித்ராவை கொடுக்க வேண்டியது அவசியமாகும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ஸக்கர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. ஜக்காத்து கொடுத்தவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஞாபகப்படுத்தி அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. இதனுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்னாலேயே ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்துவிட்ட பிறகுதான் அவர்கள் தொழுகைக்கு செல்ல வேண்டும், பெருநாள் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பது இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக 2 நோக்கங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். முதலாவது என்னவென்றால், நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை வழங்குவதன் மூலமாக எமது நோன்புகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் நீக்கப்படும், எங்களது நோன்பு ஒரு முழுமையான பரிபூர்ணமான நோன்பாக மாற்றப்படுகிறது. இது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் ஒன்று இருக்கிறது. நோன்பு பெருநாள் தினங்களிலே ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படியான யாசகம் கேட்கின்ற, மற்றவரிடம் இறந்து நிற்கின்ற அந்த இழிவான நிலையில இருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏழைகளுக்கு நீங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை வழங்குவதன் மூலமாக அவர்களும் அந்த பெருநாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரா யார் மீது கடமையாகும்? முதலாவது கேள்வி, யார் மீது கடமையாகும் என்றால், மார்க்கத்தினால் விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை எல்லாம் செய்வதற்கு யார் தகுதியுள்ளவராக இருக்கின்றாரோ, மார்க்க கடமைகள் யார் மீது விதியாக ஆகின்றதோ அவர்கள் அனைவரும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவர் இருப்பார். அந்த தலைவர் அவருக்காகவும் அவரின் கீழே தங்கி வாழக்கூடிய மனைவி மக்களுக்காகவும் அல்லது ஏனைய சொந்தங்களுக்காகவும் அவர் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கின்ற வேளையிலே அவர் சுதந்திரம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்கக்கூடாது. அதே போன்று அவர் ஒரு கனியாக, செல்வந்தனாக இருக்க வேண்டும். செல்வந்தன் என்று சொல்கின்ற பொழுதும் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் அன்றைய, அதாவது அவருடைய நாளாந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானம் அவருக்கு இருந்தால் போதுமானது. அவருடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான பொருளாதாரம் அவரிடம் இருந்தால் அவரும் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்கின்ற பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு ஊரை பொறுத்தவரையிலே, ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலே அந்த ஊரிலே, அந்த சமூகத்திலே என்ன உணவு பிரதானமான உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதோ அந்த உணவை ஜகாத்துல் ஃபித்ராவாக வழங்க முடியும். சில நாடுகளை பொறுத்தவரையிலே கோதுமை மா பிரதானமான உணவாக இருக்கலாம், பார்லி அரிசி பிரதானமான முக்கியமான உணவாக இருக்கலாம், அல்லது பேரித்தம்பழம் முக்கியமான ஒரு உணவாக இருக்கலாம், அரிசி பிரதானமான உணவாக இருக்கலாம். அப்ப அந்தந்த பகுதிகளிலே, அந்தந்த ஊர்களிலே என்ன உணவு பிரதானமான உணவாக இருக்கிறதோ அந்த உணவைத்தான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவாக வழங்க வேண்டும். இங்கே சில கேள்விகள் எங்களிடம் கேட்கப்படுகின்றன. அதாவது ஜகாத்துல் ஃபித்ராவாக நாங்கள் எங்களது ஊரை பொறுத்தவரையிலே நாங்கள் அரிசியை பிரதானமான உணவாக கொண்டிருக்கின்றோம். அரிசியை ஜகாத்துல் ஃபித்ராவாக நாங்கள் வழங்குகின்றோம். இந்த அரிசியை வழங்குகின்ற பொழுது அதனை நாங்கள் உலர் உணவாக அல்லாமல் சமைக்கப்பட்ட உணவாக வழங்கலாமா என்று கேட்டால் வழங்க முடியாது. நாங்கள் உலர் உணவாகத்தான் அதனை வழங்க வேண்டும். எந்த அளவு நாங்கள் வழங்க வேண்டும் என்று, அதாவது ஜகாத்துல் ஃபித்ரா வழங்குகின்ற அளவு எவ்வளவு என்றால் ஒரு சா என்று சொல்லப்படுகிறது. ஒரு சா என்பது
தற்போதைய அளவீட்டு அடிப்படையில் 3 கிலோகிராம் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 கிலோகிராம் அரிசியை நாங்கள் ஒருவருக்காக வழங்க வேண்டும். ஒரு வீட்டிலே 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் இருவருக்காகவும் 3 கிலோவாக மொத்தமாக 6 கிலோ அரிசியை அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவாக வழங்க வேண்டும். இவர்கள் இந்த உணவையும், அதாவது ஜக்காத்துல் ஃபித்ராவாக அரிசியையும் வழங்க முடியும், அதே வேளையில் அந்த அரிசிக்கு பெறுமதியான ஒரு தொகையையும் அவர்கள் வழங்க முடியும். அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது, அதாவது ஜக்காத்துல் ஃபித்ரா எப்போது எங்கள் மீது கடமையாகும், ஜக்காத்துல் ஃபித்ரா வழங்கக்கூடிய நேரம் என்ன என்று பார்த்தால், நோன்பு பெருநாளுக்காக பிறை கண்டது தொடக்கம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவுக்குரிய நேரம் ஆரம்பமாகின்றது. இது எப்போது முடிவடையும் என்றால், மிகவும் பேணுதலான முறைப்படி பார்க்கிற பொழுது மறுநாள் காலையில் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக செல்லுகின்ற பொழுது அந்த தொழுகைக்கு முன்னால் இந்த ஃபித்ராவை அவர்கள் வழங்கிவிட வேண்டும். அல்லது சில வேளை அப்படி தவறி போய்விடும் என்றால் அவர்கள் அதாவது நண்பகல் வரைக்கும் அவர்களுக்கு நேரம் வழங்கப்படுகிறது. அந்த நண்பகல் பெருநாள் தினத்தினுடைய நண்பகல் வரைக்கும் நேரம் இருக்கிறது. அந்த நண்பகலுக்குள் அவர்கள் அந்த ஃபித்ராவை வழங்கிவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த நேரம் முடிவடைந்து விடுகிறது. சில வேளைகளிலே ஒருவர் தவறுதலாகவோ அல்லது தெரியாமலோ அல்லது வேண்டும் என்றோ அந்த நேரத்தை தவற விட்டு விடுவாராக இருந்தால், அதாவது பெருநாள் தினத்தினுடைய நண்பகலுக்கு பிறகும் அவர் ஜக்காத்துல் ஃபித்ராவை வழங்கவில்லை என்றால் அவர் மீது அந்த கடமை இருக்கும். ஃபித்ரா கொடுக்க வேண்டிய அந்த கடமை அவருக்கு இருக்கும். அவர் அந்த ஃபித்ராவை கொடுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவர் அந்த ஃபித்ராவை வழங்கினாலும் கூட அது ஃபித்ராவாக நிறைவேற மாட்டாது, ஒரு சாதாரணமான சதகாவாக மட்டுமே அது நிறைவேறும் என்பதாக நாங்கள் சட்ட ரீதியாக பார்க்கின்றோம். எனவே நாங்கள் எப்பொழுதும் பெருநாள் தொழுகைக்கு செல்லுகின்ற பொழுதே அந்த ஃபித்ராவை கொண்டு சென்று கொடுத்துவிட்டு தொழுகையில் ஈடுபடுவது எங்களுக்கு மிகவும் ஒரு இலகுவான, சரியான, முழுமையான ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஒரு ஏழை ஒருவருக்கு கடனாக ஒரு தொகை பணத்தை வழங்கி இருக்கின்றோம். கடனாக ஒரு தொகை பணத்தை ஒரு ஏழைக்கு வழங்கி இருக்கின்றோம். இது ரமலான் மாதத்துக்கு முன்னாலோ அல்லது பெருநாளைக்கு முன்னாலோ வழங்கி இருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அந்த ஏழையிடம் நாங்கள் கொடுத்த கடன் தொகை இருக்கிறது. பெருநாள் பிறை கண்ட உடனே இந்த கடன் கொடுத்த மனிதர் சொல்லுகின்றார், அந்த ஏழையிடம் சொல்கின்றார், நான் உனக்கு வழங்கின அந்த கடன் உனக்கு ஜக்காத்துல் ஃபித்ராவாகும் என்று சொல்கிறார். அப்படி சொன்னால் அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ரா நிறைவேறும் என்பதாக நாங்கள் ஃபிக்ஹிலே பார்க்கிறோம். இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டம் இருக்கிறாங்க. அல் ஃபுகரா, அல் மசாக்கீன், அல் ஆமிலீன் அலைஹா, அல் முஅல்லஃபத்தி குலூப், ரிகாப், காரிமீன், ஃபீ சபீலில்லா, இப்னு சபீல் என்று சுமாராக 8 கூட்டம் இருக்கிறாங்க. இந்த 8 கூட்டங்களுக்கும் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவை வழங்க முடியும். என்றாலும் கூட அதிலும் சிறப்பானது யார் என்றால் ஏழைகள், ஃபக்கீர்கள், மிஸ்கின்களுக்கு இந்த ஃபித்ராவை நாங்கள் வழங்க வேண்டும். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள், இன்ன ஜக்காத்துல் ஃபித்ரதி லில் ஃபுகராஇ வல் மசாக்கீன், ஜக்காத்துல் ஃபித்ரா என்பது ஃபகீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உரியது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவை எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய மூமினான சகோதரர்களை தெரிவு செய்து அவர்களிலே ஏழைகள், மிஸ்கின்களை இனங்கண்டு அவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வழங்கலாமா என்றால் வழங்க முடியாது. அதே போன்று மூமின் அல்லாத சகோதரர்களுக்கு வழங்கலாமா என்றால் தேவையுடைய மூமின்கள் எங்களிடம் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களைத்தான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். மூமின்கள் யாருமே இல்லை, இந்த ஃபித்ராவை பெறுவதற்கு தகுதியான மூமின்கள் யாருமே இல்லை என்றால் மட்டும்தான் ஏனைய சாதாரணமான முஸ்லிம்களை நோக்கி நாங்கள் அவர்களுக்கு இந்த ஃபித்ராவை வழங்க முடியும். தேவையுடைய மூமின்கள் இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு இந்த ஃபித்ராவை வழங்க வேண்டியது அவசியமாகும். மூமின்கள் மத்தியிலே அந்த ஃபித்ராவை பெறுவதற்கு தகுதியான யாருமே இல்லை என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கே நாங்கள் ஏனைய சாதாரணமான முஸ்லிம்களுக்கு வழங்க முடியும். ஆனால் அவர்கள் அஹ்லுல் பைத்துடைய விடயத்திலே விரோதம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவருடைய ஃபித்ராவை 2 பேருக்கு வழங்கலாமா, 2 ஏழைகளுக்கு வழங்கலாமா என்றால் அவ்வாறு வழங்குவது பொருத்தமல்ல, சரியல்ல. எனவே நாங்கள் ஒருவருடைய ஃபித்ராவை, அந்த 3 கிலோ அரிசியை ஒரு ஏழைக்கு மட்டுமே வழங்க வேண்டும், அதைவிட குறைவாக அவருக்கு வழங்கக்கூடாது. அதே போன்று ஒருவர் ஃபித்ரா கொடுக்கின்ற பொழுது அவருக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகையை விட கூடுதலாக ஃபித்ரா கொடுக்கலாமா என்றால் அவர் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவர் அவ்வாறு அதிகமாக கொடுக்கக்கூடிய வசதி அவரிடம் இருக்கும் என்றால் அவர் அவ்வாறு வழங்குவது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே வேளையில் நாங்கள் ஃபித்ராவை வழங்குகின்ற பொழுது பகிரங்கமாக பெரும் பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் ஃபித்ராவை கொடுக்கக்கூடாது. அதே போன்று
நாங்கள் வழங்கக்கூடிய இந்த ஃபித்ராவை கொண்டு ஒருவர் பாவமான காரியங்களிலே ஈடுபடுவார் என்று எங்களுக்கு உறுதியாக தெரியும் என்றால் அவருக்கும் நாங்கள் இந்த ஃபித்ராவை ஒருபோதும் வழங்கக்கூடாது. அதே வேளையில் இந்த ஃபித்ராவை நாங்கள் எங்களுடைய பராமரிப்பின் கீழே வாழக்கூடியவர்களுக்கு வழங்கலாமா என்று பார்த்தால் அவ்வாறு வழங்க முடியாது. உதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் அவருக்குரிய ஃபித்ராவை அவருடைய மனைவிக்கு வழங்கலாமா என்றால் வழங்க முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு வழங்கலாமா என்றால் வழங்க முடியாது. அவருடைய தாய் தகப்பனுக்கு வழங்கலாமா என்றால் அதையும் வழங்க முடியாது. அதே வேளையில் அவருடைய சகோதரிகள் அவர்களுக்கு வழங்க முடியுமா என்றால் வழங்க முடியும். எப்போது வழங்கலாம் என்றால் அவருடைய சகோதரிகள் அவருடைய பராமரிப்பின் கீழே இல்லை என்றால் அவர்களுக்கு நாங்கள் இந்த ஃபித்ராவை வழங்க முடியும். அதேபோன்று ஃபித்ராவை நாங்கள் வழங்குகின்ற பொழுது எங்களது குடும்பத்தின் உள்ளே நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய நெருங்கிய சொந்தங்களுக்குள்ளே இந்த ஃபித்ராவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள் என்றால் நாங்கள் அவர்களைத்தான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். அவர்களுக்குத்தான் இந்த ஃபித்ராவை வழங்க வேண்டும். எங்களுடைய சொந்தங்களுக்குள்ளே யாருமே அப்படி அந்த ஃபித்ராவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை என்றால் எங்களது அயல் வீட்டிலே பார்க்க வேண்டும். எங்களுடைய பக்கத்து வீடுகளிலே அப்படியான ஏழைகள் இருக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டும். இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் அந்த ஃபித்ராவை வழங்க வேண்டும். இதை எல்லாவற்றையும் விட சிறப்பான விஷயம் என்னவென்றால் உலமாக்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள், மார்க்க நிபுணர்கள் இருக்கிறார்கள். அப்படியான உலமாக்களிலே ஏழைகள் இருப்பார்களாக இருந்தால், மார்க்க பணி செய்யக்கூடிய உலமாக்கள் ஏழைகளாக இருப்பார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு இந்த ஃபித்ராவை வழங்குவதுதான் மிகவும் சிறப்பானது, ஏற்றமானது என்பதாக நாங்கள் ஃபிக்ஹிலே பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு நோன்பாளி ஃபித்ரா கொடுக்கக்கூடிய ஒருவர் அந்த ஃபித்ராவை தான் எங்கே வாழுகின்றாரோ அந்த ஊரிலே தான் வழங்க வேண்டும். அவர் ஒரு ஊரில் இருந்து கொண்டு இன்னொரு ஊரிலே இருக்கின்ற ஒருவருக்கு ஃபித்ராவை வழங்கக்கூடாது. எந்த ஊரிலே அவர் இருக்கிறாரோ அந்த ஊரிலே தான் அவர் ஃபித்ராவை வழங்க வேண்டும். அதே போன்று ஃபித்ராவை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாவுக்காக என் மீது விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ராவை நான் அல்லாவுக்காக வழங்குகின்றேன், குர்பத்தன் இலல்லா என்ற அந்த எண்ணத்தோடு அந்த நியத்தோடு நாங்கள் ஃபித்ராவை வழங்க வேண்டும். பெருநாளைக்கான புரை கண்ட உடனே ஃபித்ராவுக்குரிய நேரம் ஆரம்பமாகி வருகின்றது. எனவே நாங்கள் உடனடியாக ஃபித்ராவுக்குரிய தொகை பணத்தை வேறாகி வைத்துவிட வேண்டும். இது ஃபித்ராவுக்குரிய தொகை என்று நாங்கள் வேறாக வைத்துவிட வேண்டும். அவ்வாறு நாங்கள் புரை கண்டவுடனே ஃபித்ராவுக்கு என்று ஒரு தொகை பணத்தை சரியாக கணக்கு பார்த்து ஒரு தொகை பணத்தை நாங்கள் வேறாக வைத்து விட்டோம் என்றால் அந்த பணத்தை நாங்கள் திரும்ப எங்களுடைய சொந்த தேவைகளுக்கு பாவிக்க கூடாது. அந்த பணத்தை நாங்கள் மாற்றி வைக்கவும் முடியாது. நாங்கள் ஒதுக்கின பணம் அந்த ஃபித்ராவுக்குரிய பணம் தான். அதை பிறகு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எடுக்கவும் கூடாது, மாற்றவும் கூடாது என்பதாக எங்களுக்கு ஃபிக்ஹிலே சொல்லப்பட்டிருக்கிறது.